என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறான். என் கூட பந்தியில் இருக்கிறவன், இந்த தாளத்திலே கையிடுகிறவன் என்னை என்ன செய்வான், காட்டி கொடுப்பான் என்று சொல்லி மத்தேயுலையும் சொல்கிறாரு, லூக்காவிலையும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு முன்பதாகவே அறிந்திருந்தார் தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். அவர் ஆவிக்குரிய சுத்தத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல அப்படின்னா என்ன, உங்களில் ஒருவன் அசுத்தமாய் இருக்கிறான், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறான் என்பதற்காக அவர் அப்படியாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நான்காவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் இவன் என்று தெளிவாக அவர் சொல்லலை. ஆனால் என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான், அவன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி அப்போ ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். அதுக்கடுத்ததாக மத்தேயு 26-25 வாசிக்கும்போது யூதாஸே கேட்குறான், ரபி நானோ என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு இயேசு நீ சொன்னபடிதான் என்று சொல்லுகிறார். யூதாஸ் தான் கேட்குறான் நானோ என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது மற்றவர்களும் கேட்குறாங்க. அப்போல்லாம் இயேசு அப்படி சொல்லலை. ஆனால் யூதாஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நீ சொன்னபடி தான் என்று சொல்லுகிறான். ஆறாவதாக பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 26-27ஆம் வசனம் துணிக்கையை தோய்த்து யூதாஸுக்கு கொடுக்கிறார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அங்கே முன்னாடி சொல்கிறார் இல்லையா, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி இங்கு துணிக்கையை தோய்த்து என்ன செய்கிறாரு, யூதாஸுக்கு கொடுத்துட்டு நீ செய்கிறத சீக்கிரமாக செய் என்று சொல்லி அங்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இறுதியாக மத்தேயு 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். முத்தத்தினாலே இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பதாக இயேசு அங்கு அந்த யூதாஸை பார்த்து, இயேசுவுக்கு துரோகம் செய்த யூதாஸை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார், சிநேகிதனே என்று சொல்லுகிறார். பாருங்க, துரோகம் செய்கிறவர்களையும் அணைத்து கொள்ளுகிற ஒரு அன்பு மிகுந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய சம்பவத்திலையும் நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது கூட யோசேப்பினுடைய சகோதரர்கள் துரோகம் செய்தார்கள். ஆனாலும் யோசேப்பு அவர்களை அன்பாக ஏற்றுக்கொண்டார். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கும் அநேக துரோகம் செய்தார்கள். ஆனாலும் சிலுவையில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னித்தார். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கும்போது இன்றைய நாளிலே இந்த யூதாஸ், முத்தத்தினாலே தன்னை காட்டி கொடுத்த யூதாஸையும் பார்த்து சிநேகிதனே என்று சொல்லுகிறார். பாருங்க, முத்தமிட்டு காரியத்தை முடித்தவன் தான் இந்த யூதாஸ் காரியோத்து. அவனுடைய பேர் என்ன, யூதாஸ் காரியோத்து. அவன் பேர் யூதாஸ் தான். காரியோத் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவன். அதனால் அப்படியே யூதாஸ் காரியோத்துன்னு வந்துச்சு. அவன் பேர் யூதாஸ் காரியோத்து கிடையாது, யூதாஸ். முத்தமிட்டு காரியத்தை முடித்தவன் இந்த யூதாஸ் காரியோத்து. யூதாஸை பற்றி நிறைய விவாதங்கள் இருக்கும். பலரும் யூதாஸ் என்ற உடனே முகம் சுளிப்பாங்க. எதற்காக? அவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன். காட்டி கொடுத்ததுனால தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுனுடைய கதையை முடித்தவனே இந்த
யூதாஸ் தான் என்று சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இயேசுவை காட்டி கொடுத்த போதும் அவர் தப்பித்து கொள்வார் என்று எண்ணி தான் அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஏன்னா அநேக இடங்களில் அவர் தப்பித்திருக்கிறார். அதனால் இந்த முறையும் அவர் தப்பித்து கொள்ளுவார் என்று நினைத்து துணிவோடு அந்த யூதாஸ் செய்தான் என்று சொல்லியும் அநேகர் சொல்லுவாங்க. சிலர் பொய் மேசியா இவர் என்பதை நிச்சயத்தை பின் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவர் அதாவது நான் முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க என்று சொல்லி அவன் சொல்லியிருந்தான். கரெக்டாக முத்தத்தினாலே என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்துட்டான். ஆனாலும் அவர் தப்பித்து சென்று விடுவார் என்று சொல்லி தான் அவன் நினச்சிருந்தான். பாருங்க, காசுக்கு ஆசைப்பட்டு அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லி ஒரு வாதம். அதாவது யூதாஸ் காட்டி கொடுத்ததை வைத்து அநேக காரணங்கள், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததற்கான அநேக காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சில கிறிஸ்து தமது திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி யூதாஸ் நினைத்ததாக சிலர் சொல்லுவாங்க. எப்படியோ இந்த காரணங்களில் எந்த காரணத்தினால அவன் இயேசுவை காட்டி கொடுத்ததாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படியோ தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவன் இயேசுவை காட்டி கொடுத்திருக்கிறான். சங்கீதம் 41:9 எடுத்து நாம் வாசிப்போம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இங்கே தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்ட ஒருவனாக இந்த யூதாஸ் மாறிப்போனான். மாறினதுனால அவனுக்கு வந்தது ஒரு இழிவான வாழ்க்கை. அப்படியே என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது நிறைவேறினது, அது ஒன்று. இன்னொன்று, இயேசுவை காட்டி கொடுத்ததுனால அவன் என்னன்னா ஒரு இழிவான வாழ்க்கைக்குள்ளாக மாறிப்போனான். தனக்குத்தானே அதனை தெரிந்தெடுத்து கொண்டான். அதாவது அந்த இழிவான வாழ்க்கையை அவனே தெரிந்து கொண்டான். தற்கொலை செய்து மடிந்து போனான். 30 காசுக்காக காட்டி கொடுத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு அதுக்கப்புறம் மனம் வருந்தி அந்த காசு கொண்டு போய் தேவாலயத்தில் எரியிறான். எரியும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த காசை எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எரிந்து விட்டு இவன் போய்விட்டான். எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவன் போய்விட்டான். போய் என்ன செஞ்சிட்டான்? நான்று கொண்டு செத்து விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த யூதாஸை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட நல்ல குணங்களே இருந்ததில்லை. அவன் திருடனாய் இருந்தான். யோவான் 12:6 வாசிப்போம். யோவான் 12:6 நம்ம வாசிக்கும்போது, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான் என்று சொல்லி பார்க்குறோம். இது எந்த சம்பவத்தில் என்றால், இங்கு பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவரும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வெற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். மரியாள் இயேசுவின் பாதத்தை விலையேற பெற்ற தைலத்தினாலே துடைக்கிறதை பார்த்து, இங்கு யூதாஸ் என்ன சொல்கிறான்? யூதாஸ் தான் சொல்கிறான். இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த யூதாஸ் என்ன சொல்கிறான்?
இந்த தைலத்தை போய் காலில் போய் ஊற்றுறியே, அதை விற்றினா 300 ராத்தல் பணத்துக்கு விற்கலாம். விற்று அந்த பணத்தை என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு நீ கொடுக்கலாமே, தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி ஐடியா கொடுக்குறான். எப்படி அவனுக்குள்ளாக இந்த ஐடியா வந்தது என்று சொல்லி தான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதலாவதாக நம்ம வாசித்தோம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்று சொல்லப்படுறது. அப்போ யூதாஸ் யார்? திருடன். ஆனால் அந்த திருடன்னா என்ன பொறுப்பில் இருந்திருக்கிறான்? பொருளாளர் பொறுப்பில் இருந்திருக்கிறான். பணப்பையை வைத்து கொண்டு இருந்தான். ஒருவேளை அந்த பணப்பையை வைத்து கொண்டிருந்ததுனால பணத்தின் மேலே ஆசை வந்ததா என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்படலை. நாமவே புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை அதிகமாக பணத்தை புழங்கினதுனால அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கலாம். எப்படியோ அவன் திருடனாய் மாறிப்போனான், பொருளாசை மிக்கவனாய் அவன் மாறிப்போனான். ஆக மொத்தம் யூதாஸ் என்றாலே அவன் தீய குணங்கள் மிகுந்தவனாக தான் காணப்பட்டான். திருடனாய் இருந்தான், பிசாசின் ஆவி நிறைந்தவனாய் இருந்தான். பிசாசின் ஆவி மட்டுமல்ல, பிசாசின் சொரூபமாகவே அவன் இருந்தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இவனுக்குள்ளாக பிசாசின் ஆவி இருந்தது மட்டுமல்ல, அவன் எப்படி இருந்தானா, பிசாசின் ரூபமாகவே சொரூபமாகவே இருந்தான். அவனை கேட்டின் மகன் என்றும் கிறிஸ்து குறிப்பிடுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், யோவான் 17:12, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. 12 சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தாங்க. அதில் யூதாஸுக்கு மட்டும் இன்னொரு பேர் என்ன? கேட்டின் மகன். யோவானுக்கு அன்பின் சீஷன் என்ற ஒரு பேர் இருந்தது. அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக யூதாஸுக்கு கேட்டின் மகன் என்ற பெயர் இருந்தது. இங்கே இயேசு தேவன்கிட்ட பேசுகிறார், பிதாக்கிட்ட பேசுகிறார். நீர் எனக்கு தந்தவைகளில், அதாவது நான் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு நீர் தந்தவர்களை நான் என்ன செஞ்சேன்? உம்முடைய நாமத்தினாலே நான் காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போன என்னை அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. 12 சீஷர்களில் கேட்டின் மகன் மாத்திரம் கெட்டு போயிட்டான், வேறு யாரும் கெட்டு போகவில்லை. அப்போ பாருங்கள், இந்த யூதாஸுக்கு எவ்வளவு பேர்? திருடன், பொருளாசைக்காரன், பிசாசு பிடித்தவன், பிசாசின் ரூபமாய் இருந்தவன், அதிகபட்சமாக கேட்டின் மகன் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கணும். அதனால தான் அவன் இப்படிப்பட்ட பெயர்களை கொண்டிருந்ததுனால தான் அவன் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிடப்பட்ட ஒரு சாத்தானின் ஆயுதமாக அவன் விளங்கினான். இதில் எந்த ஒரு சந்தேகமே நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து சீஷனாக அவனை சேர்க்கலை. 12 சீஷர்களில் இந்த யூதாஸை தன்னுடைய சீஷனாக அவர் சேர்த்து கொண்டது. நீ வா, நீ என்னுடைய சீஷனாக இருக்கணும்னு அவர் விரும்பி அழைத்து அவனை சேர்த்து கொள்ளவில்லை. அவனாகவே என்ன செஞ்சான்? வந்து சேர்ந்து கொண்டான். நானும் உம்முடைய சீஷர்களில் ஒருவனாக நான் இருந்துக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய குணநலன்களை, அவனுடைய குணத்தை பற்றி, அவனை பற்றி முழுவதும் இயேசு அறிந்திருந்ததுனால தான் தன்னுடைய சீஷர்களில் ஒருவனாக அவர் சேர்த்து கொண்டார். எப்படி அவன் மாறி விடுவான் என்று சொல்லி, எப்படி அவனை மாற்றி விடலாம் என்று சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸை மாற்றினார். ஆனால் தேவ திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் என்ன செய்யணும்? நிறைவேறணும். தேவ திட்டமும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஒருபோதும்
கிறிஸ்து அவனை பகையாக எண்ணவே இல்லை. அதை நம்ம பார்க்க முடிகிறது? காட்டி கொடுக்க வந்தபோது கூட என்ன சொல்கிறார்? சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, துரோகத்தினுடைய உச்சக்கட்டம், துரோகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட இயேசு துரோகியை பார்த்து என்ன சொல்கிறார்? சிநேகிதனேன்னு சொல்கிறார். ஒருபோதும் யூதாஸ் மேலே பகையை இயேசு கிறிஸ்து காண்பிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அன்பை தான் அவர் கொடுத்தார். இன்னும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாருடைய கால்களையும் இயேசு கழுவினார். யூதாஸை தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸுடைய காலையும் தான் அவர் கழுவினார். இவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்றது முன்னாடியே தெரியும் இயேசுவுக்கு. இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறானே, இவன் காலை நான் எதுக்கு கழுவணும்னு இயேசு கிறிஸ்து ஒதுங்கலை. அவனுடைய கால்களை என்ன செஞ்சார்? கழுவுனார். கழுவுறதுக்கு அவர் தயக்கம் இல்லாமல் யூதாசுடைய காலை அவர் கழுவினார். துணிக்கையை தோய்த்து முதல் துணிக்கையை யாருக்கு தான் கொடுத்தாரு? இந்த யூதாஸுக்கு தான் கொடுத்தாரு. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 26, 27 நம்ம வாசிப்போம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? காட்டி கொடுக்க போகிறவனை அவர் அறிந்திருந்தார். யூதாஸை அவர் அறிந்திருந்தார். அதனால் என்ன சொல்கிறாரு? பந்தி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்கிறார். கால்களை கழுவுனதற்கு அப்புறம் அப்பத்தை கொடுக்கிற வேலை வந்தபோது, பந்தி கொடுக்கிற வேலை வந்தபோது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பந்தி இருக்கும்போது 26ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகிறார். அப்போ முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாரு? இந்த யூதாஸுக்கு கொடுக்குறார். தன்னுடைய மார்பிலே சாய்ந்து தன்னுடைய எல்லா காரியங்களையும் அறிவித்த யோவானுக்கு கூட என்ன செய்யலை? முதல் துணிக்கையை கொடுக்கல. தனக்கு துரோகம் செய்த, தன்னை காட்டி கொடுக்க போகிற, திருடனாய் இருந்த, பிசாசின் ஆவி பிடித்தவனாய் இருந்த, பிசாசின் ரூபமாய் இருந்த, கேட்டின் மகனாக இருந்த அந்த யூதாஸுக்கு தான் என்ன செய்கிறாரு? முதல் துணிக்கையை கொடுத்தார். மேலும் பல தகவல்களை தேவனுக்குள்ளாக தெரிந்து கொள்ள சகாய ஜான் பீட்டர் என்ற இந்த சேனலை பாருங்கள்.